இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதத்தை எப்படியோ டேஸ்ட்டாக பண்ண போகிறோம் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க சப்ரைஸையும் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு முதல்ல வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் சாதம் பண்ணணுன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அரிசி வேணும். என்ன அரிசின்னு கேட்காதீங்க, புழுங்கரிசி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடை அரிசி வாங்கிக்கலாம். தக்காளி வேணும், அப்புறம் வந்து பீன்ஸ் வேணும், முள்ளங்கி வேணும், பச்சை மிளகாய் வேணும், கத்திரிக்காய் வெட்டி தண்ணியில் போட்டுங்க, சௌ, கேரட், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் முருங்கைக்காய், புளியை கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நிறைய காய்கறி போட்டிருக்கோம். இவ்வளோ காய்கறியும் போடணுமான்னு கேட்காதீங்க. அதாவது காய்கறி நம்ம எந்த காய்கறி வேணுமா போடலாம், இது மாதிரி டைப் ஆஃப் காய்கறிலாம் போடலாம் சொல்கிறதுக்காக இப்படி போட்டிருக்கோம். தனியாக யாரும் சாப்பிட மாட்டாங்க. காய்கறியை இப்படி போட்டால் மட்டும்தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க சொல்கிறோம். ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு எடுத்துங்க. ஸோ இந்த துவரம்பருப்பு எடுத்து வச்சுக்கணும், புளியை ஊற வச்சுக்கணும். இவ்வளோதாங்க காய்கறியில். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு சில காய்கறி பிடிக்கும், சில பேருக்கு